நம்ம கூட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீஜன் இருக்காரு. ஸ்ரீஜன் வந்து இன்னைக்கு வந்து சம் ஆஃப் பேசிக்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் எடுத்து வந்திருக்காரு. Work is said to be that done on body when a force acts on it, the body moves through some distance. The unit of work is joule or newton meter சொல்றாங்க. So work is said to be done on a body. ஒரு பாடி மேல வேலை செய்யணும். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது குறிப்பிட்ட தூரம் நகருது. அதான் வர்க்னு சொல்றோம். அது யூனிட் ஜூல் நியூட்டன் மீட்டர் சொல்றோம். work equal to force into distance நியூட்டன் மீட்டர். Next power. Power now is a rate of doing work. In other words, power is the work done per unit time. அதோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் per meter, joule per second. என்னன்னா நியூட்டன் மீட்டர் per second ஆர் ஜூல் per நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் per second அப்படி சொல்லலாம். அப்ப என்னன்னா நியூட்டன் மீட்டர் per second அப்படி சொல்றது அது வெறும் ஜூல் வந்து நியூட்டன் மீட்டர் per second. நியூட்டன் மீட்டர் per second joule per second. So power na rate of doing work சொல்றாங்க. அது வேர்ட்ஸ் சொன்னா power is the work done per unit time. யூனிட் வந்து joule per second அதனால இல்ல நியூட்டன் மீட்டர் per second அப்படி சொல்லலாம். அதான் பவர். பவர் equal to work done by time. அடுத்து electric power equal to electrical work done by time, joule per second or watts. So electric power வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படினா electric done per time சொல்றாங்க, joule per second or watts சொல்றாங்க. அடுத்து also expressed as the watts னு சொல்லலாம், அப்புறம் ஹார்ஸ் பவர் னு electric power சொல்லலாம். So watts னு சொல்லிக்கலாம், ஹார்ஸ் பவர் னு சொல்லலாம். பவர் equal to ஃபார்முலா என்ன? VA voltage into VA current சொல்றாங்க. ஒரு அக்கார்டிங் ஹோம்ஸ்ல பார்த்தா V equal to IR சப்ஸ்டிட் பண்றோம். V equal to IR சொன்னா I square R கிடைக்கும். இல்ல I equal to VBR போட்டா V square by R கிடைக்கும். பவருக்கு மூணு ஃபார்முலா. V equal to VI, P equal to I square R, P equal to V square by R. So இதுல I யும் R வரும், இதுல V R வரும், அது VI வரும். ஓம்ஸ் என்ன சொல்லுது? Ohm's law, it states that the constant temperature and current flow through conductor is directly proportional to potential difference between the two end of conductor னு சொல்றாங்க. So என்னன்னா current வந்து proportional to voltage V equal to IR. R is a constant resistance. இன்னைக்கு என்னன்னா workனா என்ன, பவர்னா என்ன, எலக்ட்ரிக்கல் பவர்னா என்ன, ஓம்ஸ் லானா என்ன இதெல்லாம் கத்து கொடுத்த ஸ்ரீஜன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வருங்காலத்தில் மோட்டார் இன்ஸ்பெக்டர் வரும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி. தேங்க்யூ.